ஏன் உங்க ஆன்மாவை உறிஞ்சுற இந்த நச்சு சுழற்சியிலேயே இன்னும் இருக்கீங்க? பிறந்தோம், 4 பேரோட பழகணும், அவங்க நம்மளை ஏமாத்துனாங்க, நாம உட்கார்ந்து அழுதோம்னு இருக்கிற இந்த லைஃப் பேட்டர்னை இன்னைக்கோட பிரேக் பண்ண போறோம். என் கூடவே இருந்து என் எனர்ஜியை உறிஞ்சுறாங்களே, இவங்களை என்னால பிரியவும் முடியல, சகிச்சுக்கவும் முடியலன்னு நீங்க தவிச்சா, இதுக்குத்தான் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஸ்ரீமத் பாகவதத்துல கம்சன் இரண்யகசிப்பு மூலமா இந்த டாக்ஸிக் பேட்டர்னை உடைக்கிற அந்த ரகசியத்தை கிருஷ்ணர் சொல்லி கொடுத்திருக்கார். வாங்க, அக்கு வேற ஆணி வேற டீகோட் பண்ணுவோம். நவீன உளவியல், மாடர்ன் சைக்காலஜி இன்னைக்கு இருக்கிற டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தியும் நார்சிசிஸ்ட் குணங்களை பத்தியும் இப்பதான் ரிசர்ச் பண்ணி பெருசா பேசிட்டு இருக்காங்க பாஸ். ஆனா நம்ம ஊர் ஆன்மீக பாரம்பரியத்துல ஸ்ரீமத் பாகவதம் அன்னைக்கே கம்சன் மற்றும் இரண்யகசிப்புவோட கேரக்டர் மூலமா இதை ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கு. கம்சன் யாரு? தன் சொந்த தங்கை தேவகி மேல பாசம் வச்சிருக்கிற மாதிரி நடிச்சான். ஆனா எப்போ தனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதோ அடுத்த நொடியே அவளை கூந்தலை பிடிச்சு இழுத்து வாழ வேண்டிய வயசுல ஜெயில்ல போட்டு சித்திரவதை பண்ணனா. இதுதான் நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களோட முதல் அடையாளம். தங்களுக்கு ஒரு லாபம்னா உங்களை தலை மேல தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதே அவங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்புன்னா உங்களை அப்படியே பாதாளத்துல தள்ளி மிதிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் இரண்யகசிப்புவும். அவன் நினைச்சதுதான் நடக்கணும். அவனோட ஈகோ தான் இந்த உலகத்துல பெருசுன்னு நினைச்சான். தன் சொந்த பையன் பிரகலாதன் தான் பேச்சை கேட்கலங்கிறதுக்காக அவனுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்தான், யானையை வச்சு மிதிக்க விட்டான். இந்த ஏமாற்று வித்தைகளையும் அடக்குமுறைத்தனத்தையும் தான் இன்னைக்கு சைக்காலஜியில மேனிப்புலேஷன் மற்றும் அப்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாம என்ன பண்றோம்னா, நம்மளை சுத்தி இருக்கிற நச்சு மனிதர்கள் செய்யற அத்தனை அராஜகங்களையும் அவங்க என் சொந்தக்காரங்க, அவங்க என் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு அந்த நச்சு சுழற்சிக்குள்ளேயே மாட்டிக்கிறோம். நீங்க ஒரு நச்சு மனிதரோட பழகும்போது உங்களோட சுயமரியாதை, உங்க மன அமைதி எல்லாமே மெல்ல மெல்ல அழிய ஆரம்பிக்கும். கிருஷ்ணரின் வழிகாட்டுதல் படி இந்த நச்சு சுழற்சிகளை அடையாளம் கண்டு அதை அப்படியே உடைச்சி எரிஞ்சு உங்க ஆன்ம அமைதியை மீட்டெடுப்பது எப்படிங்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான் இந்த வீடியோ சீரீஸ். அந்த நச்சு மனிதர்களோட முகமூடியை கிழிச்சு உங்க ஆன்மாவை மீட்டெடுக்க போறோம். பாகவதத்தோட மிக முக்கிய பகுதியான உத்தவ கீதையில நச்சு மனிதர்களை நாம ஏன் சகிச்சுக்க கூடாதுன்னு கிருஷ்ணர் சொன்ன அந்த கசப்பான உண்மை என்ன தெரியுமா? அதை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். உங்களுக்கு துரோகம் பண்றவங்களையும் உங்க மனசை போட்டு மிதிக்கிறவங்களையும் நீங்க ஏன் இன்னும் சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லவன் சார், அதான் அவங்க பண்ற அத்தனை அசிங்கங்களையும் பொறுத்துட்டு போறேன்னு நீங்க சொன்னா உங்களை விட ஒரு அஞ்ஞானி யாருமே இல்லைன்னு கிருஷ்ணரே உங்க முகத்துல அடிச்ச மாதிரி ஒரு கசப்பான உண்மையை சொல்லியிருக்கார். பாகவதத்தோட மிக முக்கிய பகுதியான உத்தவ கீதையில கிருஷ்ணர் உத்தவருக்கு கூறிய அந்த அதிரடி ஆன்மீக ரகசியம் என்னன்னு இந்த பாட்டுல பார்க்க போறோம். மகாபாரத போர் முடிஞ்சு கிருஷ்ணர் தன் அவதாரத்தை முடிக்க போற தருணத்துல அவரோட உன்னத சீடரான உத்தவர் ஓடி வந்து அவரோட பாதங்கள்ல விழுந்து அழுது சில கேள்விகளை கேட்கிறார். அப்போ கிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசிச்சதுதான் உத்தவ கீதை. அதுல கிருஷ்ணர் சொல்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நச்சு மனிதர்களோட நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிற நம்ம அத்தனை பேரோட கண்ணையும் திறக்கக்கூடிய ஒரு சவுக்கடி. ஒரு நச்சு மனிதனோட தவறுகளையும் அநீதிகளையும் நீங்க தொடர்ந்து சகிச்சுக்கிட்டு போறது தர்மமே கிடையாது பாஸ். அது உங்களுடைய பலவீனம், பயம் மற்றும் அறியாமை மட்டும்தான் அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்ப கசப்பா விளக்குறாரு. நம்ம ஊர்ல பல பேரு தப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆன்மீகம்னா எல்லாரும் நம்மளை ஏமாத்தினாலும் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி கையை தூக்கிக்கிட்டு அமைதியா போயிடுறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, தவறு செய்யறவனை விட அந்த தவற்றை தட்டி கேட்காம பயந்துகிட்டு அமைதியா வேடிக்கை பார்ப்பவனுக்கே பிரபஞ்சத்தோட கர்மவினை மிக அதிகமா போய் சேரும். நீங்க ஒரு நச்சு மனிதரோட அராஜகத்தை சகிச்சுக்கும் போது அவங்க இன்னும் 4 பேருக்கு துரோகம் பண்றதுக்கு நீங்களே ஒரு வழியை காட்டிடுறீங்க. அது உங்க ஆன்மாவோட தூய்மையை கெடுத்துடும். கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட உன்னுடைய ஆன்மாவை நீதான் காப்பாத்திக்கணும், உனக்கு துரோகம் செய்யற சூழல்ல இருந்து நீ வெளியே வராம கடவுள் வந்து என்ன காப்பாத்துவார்னு நினைச்சா அது நடக்காதுன்னு தெளிவா சொல்றாரு. நச்சு மனிதர்களை சகிச்சுக்கிறது அன்பு கிடையாது, அது ஒரு போலியான பற்று. அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை நீங்க உங்க தலை மேல தூக்கி வச்சு சுமக்க கூடாது. சரி, நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் மட்டும் இல்ல, நம்ம நண்பர்கள்லயே நிறைய பேரு நம்மளை பயன்படுத்திக்கிட்டு ஏமாத்துறாங்களே. அந்த போலி நண்பர்களை அடையாளம் கண்டு அவங்க கிட்ட இருந்து எப்படி ஒரு ராஜதந்திர தூரத்தை மெயின்டைன் பண்றது, அத அடுத்ததா மகாபாரத அரசியல் பின்னணியோட பார்ப்போம். உங்க கூடவே இருந்து உங்க காசுல சாப்பிட்டு உங்ககிட்டயே எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு சமயம் வரும்போது உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிற போலி நண்பர்கள், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சுத்து வட்டாரத்துல இருக்காங்களா?
அவன் என் ஃப்ரெண்டு சார், எப்படி கட் பண்றதுன்னு நீங்க எமோஷனலா யோசிச்சா, கிருஷ்ணரோட துவாரகை மற்றும் மகாபாரத அரசியல் உங்களுக்கு ஒரு மரண மாசான விடையை கொடுக்குது. நட்புக்கான எல்லைகளை எப்படி வகுக்கணும், போலி உறவுகளிடம் இருந்து எப்படி தப்பிக்கணும்னு இந்த பார்ட்ல பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற 2026 மாடர்ன் உலகத்துல நம்மள சுத்தி ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்ல சுத்துற பல பேர் நம்ம கிட்ட இருக்கிற வசதியையும் நம்ம எனர்ஜியையும் பயன்படுத்திக்க பார்க்கிற நச்சு மனிதர்கள் தான். இவங்களை எப்படி அடையாளம் காண்பது? மகாபாரதத்துல கிருஷ்ணர் பாண்டவர்களோடு எப்படி நட்பு வச்சிருந்தார், அதே சமயம் கௌரவர்களான துரியோதனன், கர்ணன் போன்ற போலி உறவுகளிடம் எப்படி நடந்துகிட்டார்னு பார்த்தாலே நமக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிடும். கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது போனாரு, தேரோட்டினாரு, அத்தனை ஆபத்திலையும் கூடவே நின்னாரு. ஏன்னா அவங்க தர்மத்தோட பக்கம் நின்னாங்க. அவங்களோட நட்பு தூய்மையானதா இருந்தது. ஆனா அதே சமயம் துரியோதனன் கிருஷ்ணரோட நாட்டை சேர்ந்த நாராயணி சேனையை தன் பக்கம் உதவிக்கு கேட்க வந்தப்போ கிருஷ்ணர் அவனுக்கு படைய கொடுத்தாரே தவிர தான் அவனோட பக்கம் நிக்கல. துரியோதனன் கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய விருந்து ரெடி பண்ணி, என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க, நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலான்னு நைஸா பேச பார்த்தான். ஆனா கிருஷ்ணர், தர்மம் இல்லாத இடத்துல, வஞ்சகம் இருக்கிற இடத்துல நான் ஒரு துளி தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவனோட விருந்த புறக்கணிச்சு விதுரரோட வீட்டுக்கு கஞ்சி குடிக்க போயிட்டாரு. இதுதான் ராஜதந்திர தூரம், ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்டன்ஸ். பக்தி மற்றும் தர்மத்தின் அடிப்படையில உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவாத, எப்பவும் உங்களை பத்தி புறம் பேசுற, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை கெடுக்கிற நட்புகளை மென்மையா ஆனா தீர்க்கமா கட் பண்ணி தூர போடணும் பாஸ். நோ சொல்ல பழகுங்க. அவங்க கூட சண்டை போட வேண்டியதில்ல, ஆனா அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற முக்கியத்துவத்தை குறைச்சிடணும். நாம பல பேர் என்ன தப்பு பண்றோம்னா, பொறுமைதான் ஆன்மீகம்னு நினைச்சுக்கிட்டு இந்த நச்சு மனிதர்களோடவே வாழ்ந்து நம்ம வாழ்க்கைய வீணாக்குறோம். ஆனா பொறுமைக்கும் சுய பாதுகாப்பிற்குமான அந்த உண்மையான எல்லை எது? அத அடுத்ததா ஒரு அதிரடியான ஆன்மீக உண்மையோட பார்ப்போம். பாதிக்கப்பட்டவரா இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நான் அவங்க பண்ற அத்தனை அசிங்கங்களையும் தாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கேன், இதுதான் என் தலைவிதி, இதுதான் உண்மையான ஆன்மீகம்னு நீங்க நினைச்சா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஆன்மீக வளர்ச்சிங்கிறது நச்சு மனிதர்களோட அநீதிகளை சகிச்சுக்கிட்டு வாழ்றதில்ல பாஸ். ஆன்ம விடுதலைக்கு கர்ம வினைகளின் பிணைப்பு அறுப்பது எவ்வளவு முக்கியம்னு இந்த பார்ட்ல அதிரடியா பார்க்க போறோம். நம்ம ஊர்ல இருக்கிற சில போலியான போதனைகள் என்ன பண்ணிடுச்சுன்னா, மனிதர்களை ஒரு விக்டிம் மென்டாலிட்டிக்குள்ள தள்ளிடுச்சு. அவங்க உங்களை எவ்வளவு வேணா காயப்படுத்தட்டும், நீங்க அமைதியா பொறுமையா இருங்க, கடவுள் பார்த்துக்குவார்னு சொல்றாங்க. ஆனா ஸ்ரீமத் பாகவதம் இந்த தவறான புரிதலை மொத்தமா உடைச்சி எறியுது. உங்க மன ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணிட்டு நீங்க செய்யற எந்த ஒரு பொறுமையும் தர்மமாகாது, அது அதர்மத்துக்கு நீங்க செய்யற உதவி. சுய பாதுகாப்பு என்னும் தர்மம் தான் உலகத்துல மிக முக்கியமானது. உங்க உடம்பையும் மனசையும் நீங்க தான் ஒரு கெடயம் மாதிரி பாதுகாக்கணும். பாகவதத்துல ஜடபரதரோட கதை வருது. அவர் ஒரு மகா ஞானி. ஆனா அவரோட சொந்த சகோதரர்களே ஒரு மாடு மாதிரி நடத்தி வயல்ல வேலை செய்ய வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா அவங்க கூட சண்டை போடவும் இல்ல, அவங்க நெகட்டிவிட்டியே தம் மனசுக்குள்ள ஏத்திக்கவும் இல்ல. அவர் ஆன்மீக ரீதியா பற்றற்று விலகி நின்னாரு. எப்போ அவங்க அவரோட உயிரையே பறிக்க பார்த்தாங்களோ அப்போ பிரபஞ்சமே பத்ரகாளி ரூபத்துல வந்து அவங்கள காலி பண்ணுச்சு. உங்க வாழ்க்கையில வர்ற துயரங்களை, நச்சு மனிதர்கள் கொடுக்கிற வலிகளை நீங்க உங்களோட ஆன்மீக பலமா மாத்திக்கணும். அவங்க கிட்ட போய் என்னை ஏன் ஏமாத்துனேன்னு அழுது புலம்புறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா நீங்க அழ அழ அவங்களோட ஈகோ இன்னும் அதிகமாகும். உங்க மனச ஒரு பாறை மாதிரி திடமா மாத்திக்கிட்டு உன் நாடகம் என்கிட்ட செல்லாதுன்னு அவங்க முன்னாடி கம்பீரமா நிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். கர்ம வினைகளோட பிணைப்பை நீங்க அங்கேயே கட் பண்ணணும். ஆனா இந்த நச்சு மனிதர்கள் சும்மா நேரா வந்து துரோகம் பண்றதில்ல பாஸ். அவங்க பாசம், விசுவாசங்கிற பேர்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய வலைய நம்மள சுத்தி விரிப்பாங்க. அந்த நச்சு பாச பிணைப்புகளை அரிக்கிறதுக்கான ரகசிய உத்திகள் என்ன? அதை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். கண்ணுக்கு தெரியாத பாசம், அன்பு, சென்டிமெண்ட்டுங்கிற பேர்ல உங்களை ஏமாத்தி உங்க லைஃப அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களா? ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லியே உங்க கணாக்களை குழி தோண்டி புதைக்கிற நச்சு பாசத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது? நவீன உலக ஏமாற்றுகளையும் கையாளுதல்களையும் எதிர்கொள்ள பண்டைய தர்மம் காட்டும் அந்த ரகசிய உத்திகள் என்னன்னு இந்த பார்ட்ல உடைக்க போறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல மனிதர்கள் செய்யற மிக மோசமான ஏமாற்று வேலைக்கு பேர் தான் இமோஷனல் பிளாக்மெயில் அல்லது நச்சு பாசம்.
நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா, நீ எனக்கு இத கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே வச்சிருப்பாங்க. ஸ்ரீமத் பாகவதம் இந்த நச்சு பாசத்தை விட தன்னோட ஆன்ம விடுதலைக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் மிக முக்கியம்னு ரொம்ப ஆழமா வலியுறுத்துது. பாகவதத்துல மகாபலி சக்கரவர்த்தியோட கதை வருது. வாமனமூர்த்தி வந்து 3 அடி நிலம் கேட்கும்போது மகாபலியோட குருவான சுக்ராச்சாரியார் ஓடி வந்து, மகாபலி வர்றது சாதாரண ஆள் இல்ல, சாக்ஷாத் மகாவிஷ்ணு, நீ நிலம் கொடுத்தா உன் சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சிடும், கொடுக்காதேன்னு தடுக்கிறாரு. குருவோட பேச்ச கேட்கறது தான் உலக நியதி, விசுவாசம். ஆனா மகாபலி என்ன பண்ணாரு தெரியுமா? என் குருவே சொன்னாலும் அது தர்மத்துக்கு விரோதமா இருந்தா, என் ஆன்ம தேடலுக்கு தடையா இருந்தா அதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி குருவோட பேச்சையே மீறி வாமனருக்கு தானம் கொடுத்தாரு. இதுதான் ஆன்மீக சுதந்திரம். உங்க குடும்பத்திலோ இல்ல உங்க கூட இருக்கிறவங்களோ காட்டுற நச்சுத்தன்மையான பற்று அல்லது விசுவாசத்தை விட உங்க ஆன்மாவோட தூய்மை தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கணும். உங்களை அடிமையாக்குற எந்த ஒரு பாசமும் உண்மையான அன்பு கிடையாது. அது ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் கையாளுதல், மாடர்ன் மேனிபுலேஷன். கிருஷ்ணரோட ஞானம் நமக்கு காட்டுற வழி என்னன்னா, பாசமா இருங்க, ஆனா யாருக்கும் உங்க ஆன்மாவை அடகு வச்சிடாதீங்க. ஆனா இந்த நச்சு மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுர குணங்களை நாம எப்படி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு இருக்கிற கேஸ் லைட்டிங், நார்சிசிசம் குணங்களை நம்ம ஸ்கிரிப்சர் எப்படி அன்னைக்கே சொல்லி இருக்கு. அதை அடுத்ததா ரொம்ப அக்கு வேற ஆணி வேற பார்ப்போம். உங்ககிட்ட ஒரு தப்பும் இருக்காது, ஆனா உங்ககிட்ட தான் ஏதோ பெரிய தப்பு இருக்கிற மாதிரி பேசி பேசியே உங்களை மனநல நோயாளியாக்குறாங்களா? இன்னைக்கு சைக்காலஜில கேஸ் லைட்டிங் மற்றும் நார்சிசிசம் அப்படின்னு சொல்லப்படுற அத்தனை அசுர குணங்களையும் பகவத்கீதையோட 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் அன்னைக்கே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருக்கார். அந்த அசுர குணங்களின் எச்சரிக்கை அறிகுறிகள் என்னன்னு இந்த பாட்டுல பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில எம்பாத் அப்படின்னு சொல்லப்படுற அதிக இரக்க குணம் உள்ள மனிதர்கள் தான் இந்த நச்சு மனிதர்களோட மிக முக்கிய டார்கெட்டா மாறுறாங்க. ஏன்னா நல்லவங்க எப்பவுமே மற்றவங்களை ஈஸியா நம்பிடுவாங்க. அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நியாயப்படுத்த பார்ப்பாங்க. இதைத்தான் அந்த அசுர குணமுள்ள நார்சிசிஸ்டுகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. பகவத்கீதையோட 16வது அத்தியாயத்துல தைவாசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு ஒரு பகுதி வருது. அதுல அசுர குணங்கள் உடைய மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கிருஷ்ணர் ஒரு லிஸ்டே போடுறாரு. அகங்காரம், தற்பெருமை, கோபம், அறியாமை, வஞ்சகம், தங்களை விட பெரிய ஆள் யாருமே இல்லைங்கிற குரூரமான சிந்தனை, இது எல்லாமே அசுர குணத்தோட எச்சரிக்கை அறிகுறிகள். அன்னைக்கு கம்சனும் இரண்யகசிபுவும் தன் அதிகாரத்தால உலகத்தையே மிரட்டினாங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன அசுரர்கள் தங்களோட வார்த்தைகளால, எமோஷனல் டிராமாக்களால உங்களை மிரட்டுறாங்க. அவங்க எப்பவுமே தங்களை ஒரு விக்டிம் மாதிரி காட்டிக்கிட்டு உங்களை ஒரு தப்பு செஞ்சவனா மாத்த பார்ப்பாங்க. நான் உனக்காக எவ்வளவு பண்ணேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியேன்னு மாத்தி பேசுவாங்க. இந்த அசுர பேட்டர்னை நீங்க முதல்லயே அடையாளம் காணணும். அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை நீங்க மாத்தவே முடியாது. ஒரு நச்சு பாம்பு கிட்ட போய் நீங்க எவ்வளவுதான் பால் ஊத்தி பழகினாலும் அது விஷத்தை கக்கத்தான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த அசுர குணமுள்ள மனிதர்களும். அவங்க கிட்ட இருந்து விலகி நிற்கிறது தான் உங்க ஆன்மாவுக்கு நீங்க செய்யற ஆகச்சிறந்த தர்மம். ஆனா இந்த அசுரர்களுக்கு நடுவுல வாழ்ந்தாலும் தன் மன உறுதியை ஒரு இமயமலை மாதிரி அசைக்க முடியாம வச்சிருந்தாரே பக்த பிரகலாதன். அவரோட அந்த ஆன்மா அளவிலான எல்லைகள் என்ன? அதை அடுத்ததா ரொம்ப மாசா பார்ப்போம். சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்து உங்களை அமுக்க பார்க்கறாங்களா? உன்னால முடியாது, நீ ஒரு ஜீரோன்னு உங்க சொந்த குடும்பமே உங்களை முடக்க பார்த்தா, நச்சு மனிதர்களின் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் உங்க மன இறையாண்மைய, மென்டல் சாவரனிட்டிய எப்படி காப்பாத்திக்கணும்னு பக்த பிரகலாதன் வாழ்ந்து காட்டின அந்த மிரட்டலான சைக்காலஜியை தான் இந்த பார்ட்ல நாம பார்க்க போறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல வர்ற பக்த பிரகலாதனோட கதை வெறும் ஒரு சாமி கதை இல்ல, அது ஒரு மாபெரும் சைக்காலஜிக்கல் கேடயம். பிரகலாதன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அசுரர்களுக்கு நடுவுல தான். அவனோட அப்பா இரண்யகசிபு ஒட்டுமொத்த உலகத்தையே தன் காலடியில வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய நச்சு மனிதன், டாக்ஸிக் பேரண்ட். அவன் பிரகலாதனை படிக்க வச்ச பள்ளிக்கூடத்துல இருந்த குருமார்கள் சண்டன், அமர்கன் 2 பேரும் இரண்யகசிபுவோட ஏஜென்ட்டுகள். அவங்க எப்ப பார்த்தாலும் பிரகலாதனுக்கு அசுர தத்துவங்களை சொல்லிக் கொடுத்து அவரோட மைண்டை கெடுக்க பார்த்தாங்க. ஆனா பிரகலாதன் என்ன பண்ணார் தெரியுமா? அவரோட உடல் மட்டும்தான் அந்த அசுர உலகத்துல இருந்தது. அவரோட ஆன்மா எப்பவுமே நாராயணனோட கனெக்ட் ஆகி இருந்தது. சுத்தி எவ்வளவு பெரிய நெகட்டிவ் அலைகள் பாய்ஞ்சாலும் அவரோட மன உறுதிய 1 சென்டிமீட்டர் கூட யாராலையும் அசைக்க முடியல. இதுக்கு பேர்தான் ஆன்மீக ரீதியாக பற்றற்று இருப்பது.
வெறும் உடலால் தள்ளி இருப்பது பெரிய விஷயம் இல்ல, மனசால அவங்களோட நெகட்டிவிட்டிய உள்ள விடாம பற்றற்று இருக்கிறது தான் உண்மையான மாஸ். பிரகலாதன் தன் அப்பா கிட்டயோ இல்ல குருமார்கள் கிட்டயோ போய் வீண் விவாதங்கள் செய்யல, சண்டை போடல, எந்த ஒரு இமோஷனல் டிராமாவும் பண்ணல. அவங்க நெகட்டிவா பேசும்போது அமைதியா மௌனத்தை தேர்ந்தெடுத்தாரு. மனசுக்குள்ள நாராயண நாமத்தை ஜபிச்சாரு. டிராமா வேண்டாம், தர்மமே முக்கியம்ங்கிற கொள்கையில ரொம்ப தெளிவா இருந்தாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற நச்சு மனிதர்கள் உங்ககிட்ட வம்பு சண்டைக்கு வரும்போது நீங்க அவங்க கூட கத்தி வாதாடக்கூடாது. ஏன்னா நீங்க பேச பேச அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாகும். நீங்க மௌனமாவும் ஆன்மீக நேர்மையோடும் விலகி நிக்கும்போது அவங்களோட அத்தனை அஸ்திரங்களும் செயலிழந்து போயிடும். ஆனா இந்த நச்சு மனிதர்கள் சில நேரங்கள்ல ரொம்ப நல்லவங்க மாதிரி அம்மா வடிவத்துல கூட வருவாங்க. பூதனையோட போலி முகமுறைய கிருஷ்ணர் எப்படி கிழிச்சாருங்கிற அந்த மகா ரகசியத்தை அடுத்த பாகத்துல பாப்போம். உங்க மேல ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி, உங்க நன்மைய தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டே மெல்ல மெல்ல உங்க மனசுக்குள்ள விஷத்தை கலக்குற நச்சு மனிதர்கள் உங்க கூட இருக்காங்களா? தாய் வடிவில் வந்து பால் கொடுப்பது போல நடித்தாலும் பூதனையின் நோக்கம் விஷம் தருவதே ஆகும். நம்ம வாழ்வில் அக்கறை காட்டுவது போல நடித்து நம்ம மனதை உறிஞ்சும் நச்சு மனிதர்களின் போலி நற்பண்புகளை கிருஷ்ணரின் பார்வையில் கண்டறிவது எப்படின்னு இந்த பார்ட்ல பார்க்க போறோம். ஸ்ரீமத் பாகவதத்தோட ஆரம்பத்துல வர்ற ஒரு மிக முக்கியமான சம்பவம் பூதனை வதம். கம்சனால அனுப்பப்பட்ட பூதனைங்கிற அரக்கி கோகுலத்துக்குள்ள வரும்போது ஒரு அழகான தாய் மாதிரி தேவதை போல வடிவத்துல வர்றா. அவளை பார்த்தா யாருக்குமே ஒரு கெட்ட எண்ணம் வராது, அவ்வளவு பாசமா நடிக்கிறா. குழந்தை கிருஷ்ணரை கொல்றதுக்காக தன் மார்பில விஷத்தை தடவிக்கிட்டு வந்து பால் கொடுக்கறா. ஆனா குழந்தை கிருஷ்ணர் அவளோட அந்த போலி முகமூடிய ஒரே நொடியில கண்டுபிடிச்சாரு. பால் குடிக்கிற மாதிரி அவளோட அத்தனை விஷத்தையும் அவளோட உயிரையும் சேர்த்து உறிஞ்சி அவளை காலி பண்ணினாரு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல இருக்கிற பல நச்சு மனிதர்கள் இந்த பூதனை மாதிரி தான். ஆரம்பத்துல அவங்க மாதிரி ஒரு நல்லவங்க உலகத்திலேயே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு பாசத்தை கொட்டுவாங்க. ஆனா அவங்களோட உண்மையான நோக்கம் உங்களுக்குள்ள விஷத்தை விதைக்கிறது மட்டும்தான். உபனிஷத்துல ஒரு அருமையான தத்துவம் வருது, ஒரு மரத்தில் இருக்கும் 2 பறவைகள் அப்படின்னு. ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டு இன்பத் துன்பங்களை அனுபவிக்குது, இன்னொரு பறவை எதனுள்ளும் சிக்காம அமைதியா சாட்சியா மட்டும் வேடிக்கை பார்க்குது. நாம ஏன் இந்த நச்சு மனிதர்களோட வலையில மாட்டி தவிக்கிறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற ராகம் மற்றும் துவேஷம் தான் காரணம். அவங்க பண்ற டிராமால நாம இமோஷனலா சிக்கிடுறோம். நீங்க அந்த மரத்துல இருக்கிற சாட்சி பறவை மாதிரி மாறணும். மனசோட காயங்கள்ல இருந்து விடுபட்டு உங்களை நீங்களே ஒரு சாட்சியா பார்க்க ஆரம்பிக்கும் போது பூதனை மாதிரி வர்ற அத்தனை நச்சு மனிதர்களோட போலி முகமும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அவங்களோட மாய வலையை அறுத்துட்டு உங்க மனசை எப்படி ஒரு தெய்வீக பிருந்தாவனமா மாத்தணும், அந்த சரணாகதிங்கிற அல்டிமேட் பவர் மூவ் என்ன, அத அடுத்ததா ரொம்ப உருக்கமா பார்ப்போம். நச்சு மனிதர்களோட கையாளுதல்களால உங்க மனசு சிதைஞ்சு குமுறி கூக்கற போய் உட்கார்ந்திருக்கீங்களா? இனிமேல் என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லையான்னு நீங்க கலங்குனா, உங்க அக உலகத்தை சீரமைச்சு உங்க மனச ஒரு தெய்வீக பிருந்தாவனமா மாத்துறதுக்கான அந்த சரணாகதி தத்துவத்தை பத்தி தான் இந்த பாட்டுல பார்க்க போறோம். இது பலவீனம் இல்ல, இதுதான் ஆன்மீகத்தோட அல்டிமேட் பவர் மூவ். நச்சு உறவுகளை அறுத்த பிறகு பல பேருக்கு ஒரு பெரிய வாக்குவம் அல்லது தனிமை வந்துடும். இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தவங்க போயிட்டாங்களே, இனி நாம என்ன பண்ண போறோங்கிற ஒரு பயம் வரும். இதை பயன்படுத்தி அந்த நச்சு மனிதர்கள் மறுபடியும் உங்க லைஃபுக்குள்ள வர பார்ப்பாங்க. இந்த இடத்துல தான் நீங்க பக்தி யோக பயிற்சியை கையில எடுக்கணும். பக்தி யோகம்னா சும்மா சாமி கும்பிடுறது இல்ல, உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி மற்றவர்களோட பாராட்டையோ இல்ல அங்கீகாரத்தையோ எதிர்பார்க்காம உங்க ஆன்ம மதிப்பை நீங்க உணர்றது. நம்ம ஊர்ல பல பேரு சரணாகதி அப்படின்னா ஏதோ கையாலா ஆகாம கையை தூக்கிக்கிட்டு சரணடைகிறதுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சரணாகதிங்கிறது ஒரு மிரட்டலான பவர் மூவ். இவ்வளவு நாளா ஒரு நச்சு மனிதன் கிட்ட காட்டிக்கிட்டு இருந்த உங்க விசுவாசத்தையும் அன்பையும் அங்க இருந்து மொத்தமா கட் பண்ணி இந்த பிரபஞ்ச பேராற்றலான அந்த பரந்தாமனோட பாதங்கள்ல ஒப்படைக்கிறது தான் சரணாகதி. கிருஷ்ணா, இனி என் லைஃப் உன்னுடையது. என் மனசுக்குள்ள நச்சு மனிதர்களுக்கு இடமில்லை, நீ மட்டும்தான் இங்க இருக்கணும்னு உங்க மனச பிருந்தாவனமா மாத்துறது தான் இதோக தத்துவம். எப்போ உங்க மனசுக்குள்ள கிருஷ்ணர் வந்து உட்கார்றாரோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத சுயமதிப்பு வந்துடும்.
யாரோ ஒரு நச்சு மனிதன் உங்களை பத்தி தரக்குறைவா பேசினா உங்களுக்கு கோபமே வராது, சிரிப்பு தான் வரும். ஏன்னா உங்க எனர்ஜி இப்போ பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் சோர்ஸ் கூட லிங்க் ஆகி இருக்கு. இந்த சரணாகதி உணர்வு வந்துட்டா அடுத்து நீங்க வாழப்போற வாழ்க்கை சும்மா வேற லெவல்ல இருக்கும். அந்த சத்துவ குணம் உடைய விடுதலை வாழ்வை எப்படி வாழணும், நமக்கான தினசரி ஆன்மீக கேடயத்தை எப்படி உருவாக்கணும், அத இந்த தொடரோட இறுதி பாகத்துல பார்ப்போம். கடந்த காலத்துல நீங்க பட்ட அத்தனை துயரங்களையும் துரோகங்களையும் உங்க ஆன்மீக சக்தியா மாத்தி ஒரு புதிய விடியலை நோக்கி போக தயாரா? இனிமேல் உங்களோட மகிழ்ச்சியோ உங்களோட அமைதியோ வேற எந்த ஒரு நச்சு மனிதனோட மூடுக்கு அடிமையா இருக்கக்கூடாதுங்கிற சத்வா, அதாவது நற்குணம் நிலை வாழ்க்கையை எப்படி வாழணும்னு இந்த இறுதி பாகத்துல நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஸ்ரீமத் பாகவதம் காட்டும் இந்த உன்னதமான ஆன்மீக பயணத்தோட இறுதி புள்ளிக்கு நாம வந்தாச்சு. சத்துவ குணம் அப்படின்னா என்னன்னா, மனசுல எப்பவுமே ஒரு தெளிவும் சாந்தமும் பேரானந்தமும் இருக்கிற நிலை. இந்த நிலைக்கு நீங்க வந்துட்டா உங்களை சுத்தி எந்த ஒரு புயல் அடிச்சாலும் உங்க உள்மன அமைதி கெடாது. கடந்த காலத்துல நச்சு மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்த அத்தனை வலிகளையும் நீங்க ஒரு பாடமா மாத்திக்கிட்டு உங்க ஆன்மீக முதிர்ச்சிக்கான படிக்கட்டுகளா மாத்திக்கணும். அந்த நச்சு சுடர்ச்சிக்கு இன்னைக்கோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எதிர்காலத்துல எந்த ஒரு நச்சு பிணைப்பும் உங்களை தாக்காம இருக்க பாகவத ஞானத்தின் அடிப்படையில ஒரு தினசரி ஆன்மீக கேடயத்தை நீங்க உருவாக்கணும். தினமும் காலையில எழுந்ததும் நான் ஒரு தூய்மையான ஆன்மா, என் மகிழ்ச்சி கிருஷ்ணரோட பாதத்துல இருக்கு, எந்த ஒரு நச்சு மனிதராலும் என் எனர்ஜியை கெடுக்க முடியாதுங்கிற விழிப்புணர்வோட உங்க நாளை தொடங்குங்க. உங்களுடைய எல்லையை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. தர்மத்தின் வழி நடப்பவங்களை மட்டும் உங்க வட்டத்துக்குள்ள சேர்த்துக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகியது. இதை ஏதோ ஒரு நச்சு மனிதனோட இமோஷனல் டிராமாவுக்கு அடிமையா இருக்கு வீணாக்குறதுக்கு நாம இங்க பிறக்கல. நாம பிறந்தது அந்த பரமபத பேரின்பத்தை அடையறதுக்காக. உங்க கைய கிருஷ்ணர் பலமா பிடிச்சிட்டு இருக்கார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நச்சு சங்கிலிகளை அறுத்துட்டு சுதந்திரமான ஒரு பறவையா சத்துவ குணத்துல வாழ்றது மட்டும்தான். நச்சுத்தன்மையான உறவுகளிலிருந்து விடுபடுவது எப்படிங்கிற இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு உன்னதமான வழியை காட்டியிருக்கும்னு நம்புறேன். இந்த தொடர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய விடுதலையையும் தெளிவையும் ஏற்படுத்தி இருந்தா மனசார கமெண்ட்ல ஹரே கிருஷ்ணான்னு எழுதுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தர்மம் வெல்லும், உண்மை நிலைக்கும். ஒரு புதிய விடியல் நமக்காக காத்துட்டு இருக்கு. நன்றி. ஹரே கிருஷ்ணா.